எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி உங்க வல்லமைக்கு முன்ப ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு சத்தமாய் சொல். வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. யெகோவா சேரும் என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேரும் என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் ஒரு விசை கூட எல்லாரும் வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. யெகோவா சேரும் என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை ஆடுவோம். யெகோவா சேரும் யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீர். சொல்லோ நீர் இல்லாமல் சேர்த்துக் கொண்டீரே. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீரே. இந்த புதிய நாளை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது எங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு பெரிய மேன்மை. எங்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவரே, எங்களை தட்டி பலப்படுத்துவதற்கு நீர் எங்களை விட மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை உற்சாகப்படுத்துவீராக, நீர் எங்களை ஊக்குவிப்பீராக. உம்முடைய வல்லமையை எங்கள் மேல் நீர் பிரகாசிக்க செய்வீராக. இந்த ஆராதனையினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். உங்க கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே, இந்த முதல் ஆராதனையிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாள் நமக்கு நல்ல ஆராதனை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. இதுவரையிலும் நம்மை விடுவேன், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர், கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மறைவு
ஹalleluya. நான் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவர். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, என்னை காப்பாற்றுவதற்கு நான் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறேனோ அதை விட நான் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப தீவிரமாய் செயல்படுகிறவர். என்னை தூக்கி எடுக்கணுன்றது தான் அவருடைய பெரிய நோக்கம். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்க, இன்னொருத்தருடைய ஆலோசனையை கேட்குறோம் பாருங்க, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். வேதம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், சந்தோஷமாக இருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஹalleluya உற்சாகமாய் பாடி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பது, சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பது. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுவோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹalleluya. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆமென். சந்தோஷம் அப்படின்றதை ஆண்டவர் நமக்குள்ளேயே வைத்திருக்கிறார். சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற வேற எதுவுமே நமக்கு தர முடியாது. வேற எல்லாமே டெம்பரவரி, அந்த நேரத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம் கொடுக்க முடியும். ஆனால் சந்தோஷமான காரியத்தையும் நம்ம நினைச்சோன்னா துக்கமாக மாற்ற முடியும். ஆனால் துக்கமான ஒரு சூழ்நிலையும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு முடியும். வேதம் சொல்லுங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் ஆமென் சந்தோஷமாயிருங்கள். மன மகிழ்ச்சி தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பரிசு. நம்மளை துக்கப்படுத்துறதுக்கு பிசாசு முயற்சி எடுப்பான், துக்கப்படுத்துறதற்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை, நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் என்னவா இருப்பேன்னா சந்தோஷமாகவே இருப்பேன். உங்களுடைய துக்கத்தை மறந்து எப்பொழுதும் உங்களை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆமென். இந்த பாட்டை பாடும்போதே எப்படி பாட போகிறோன்னா, நான் சந்தோஷமாக இருப்பேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி ஹalleluya ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார்.
ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்த்தா அப்படி 100% சந்தோஷமா இருக்கிறது மாதிரியே தெரியலையே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய பலன். பிசாசு அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படியாவது துக்கப்படுத்திடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கால் கையில் கட்டி விலங்கு போட்டு என்னை சிறைச்சாலையில் கொண்டு போய் உட்கார வச்சா கூட நான் அங்கே எப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன், சந்தோஷமாக தான் இருப்பேன். உங்களை என்னையும் பார்க்கிறவர்கள் நிறைய பேர் ஆச்சரியப்படணும். எப்படி ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலையில் உன்னால் எப்படி சிரிக்க முடியுது, இந்த சூழ்நிலையில் உன்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியுது, இந்த சூழ்நிலையில் நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு நம்மை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும். ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரிகிறது மாதிரி கக்கேன்னு அப்படியே சிரிச்சிட்டு நான் பாரு சந்தோஷமாக இருக்கிறேன், நான் பாரு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி காமிக்கலாம் வேண்டாம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னு சொன்னால், நான் நல்லா இருக்கிறத இன்னொருத்தர் பார்க்கணுன்றதுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நான் நல்லா இருக்கிறத இன்னொருத்தர் பார்க்கணுன்றதுக்காக யாரும் செய்ய வேண்டாம். நான் நல்லா இருக்கிறத அவங்களுக்கு தெரிய வேண்டாம், முதல்ல யாருக்கு தெரிஞ்சா போதும். சத்தமாக சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறத இன்னொருத்தர் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறது, ஒன்று பொறாமப்படுவாங்க, இல்லை அப்படின்னா எரிச்சல் ஆகும். வேற என்ன பண்ண போறாங்க? சிலர் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நான் நல்லா இருக்கிறது என்னுடைய எதிர்காலத்திற்கே ஆசீர்வாதம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் சத்ரு உங்களை துக்கப்படுத்துவதற்கு எத்தனை பிரச்சனை வேண்டும் என்றாலும் கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளவு நஷ்டத்தை வேண்டும் என்றாலும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய சந்தோஷத்தை மட்டும் யாரும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. நான் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். நஷ்டங்கள் வந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தந்திருக்கிறார். சாப்பிடுகிற ஆகாரத்தை தந்திருக்கிறார், உடுக்கிறதுக்கு உடையை தந்திருக்கிறார், உறங்குவதற்கு உறைவிடத்தை தந்திருக்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமேன் சொல்லுங்க. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகமாய், நான் நம்புறேன் இந்த பாட்டை பாடும்போதே துக்கமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தினால நிரப்புவாராக. ஆமேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் பலன், மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் பலன். அதான் ஒரு மேலை நாட்டில் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாய் நிறைய பேர் ரொம்ப வேகமாக மரிச்சுட்டே இருந்தாங்களாமா. கேன்சர் வந்துச்சுன்னு தெரிஞ்ச சந்தோஷப்படுத்த போகிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே நன்றி உற்சாகமாய் எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி மாற்ற
பார்த்து பாட போகிறோம். எப்படி இருங்க? ஸோ ஆன்லைனில் இருக்கவங்க கூட ஃபேமிலியாக உட்காந்து அப்படி சொல்லுங்க, கர்த்தருக்குள் என்னவா இருங்க. கேட்கல எல்லாருமே? ஆண்டவரே, எங்கே போனாலும் நான் எப்படி இருக்கணும்னா நான் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே, சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஞானம் எனக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு. என்னையே குறித்து நான் ரொம்ப கசந்து வாழ்ந்தேன். நிறைய டைம் ஏன் நம்ம பிறந்தோம், எதுக்கு நம்ம பிறந்தோம். எங்கள் அம்மா நான் வயிற்றில் பிறக்கும் போதே இவன் யோபு சொன்னது மாதிரி கொண்டிருக்க கூடாதா, இந்த மாதிரி ஒரு உயிர் இவ்வளவு பாடுபட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு என்ன இருக்குது அப்படின்னெல்லாம் ரொம்ப நினச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒன்றை உணர்ந்தேன், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை, எவ்வளோ மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் என்ன வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், நீங்கள் மேலே உச்சம் தலையிலிருந்து நீங்கள் குறையலாம், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும், எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் மட்டும் என்னை விட்டு போகவே போகாது. ஒருவராலும் அதை எடுத்து போடவே முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாய் மட்டும் இருங்கள். நான் நம்புகிறேன் உங்களுக்கு வருகிற பலவீனம் ஓடி போகும். சத்துருடைய பெரிய எண்ணமே என்னன்னா, நம்மளை துக்கப்படுத்துகிறவன் தான் சத்துரு, துக்கப்படுத்துகிறவன் தான் சத்துரு. ஆனால் ஆண்டவர் நம்மளை, அதனால ஒவ்வொருத்தரை பார்த்து பாட போகிறோம். என்னவா இருங்க? கேட்கல? எப்ப சந்தோஷமா இருக்கணுமாமா? நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும். எவ்வளோ ஒரு அழகான பாடல் பாருங்க. ஹல்லேலூயா. இனி நீங்கள் இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது உங்களை பார்க்குறவங்க எல்லாம் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, சந்தோஷமாக தான் பார்க்கணும். மண்டே நாளைக்கு வேலைக்கு போவீங்க, வேலைக்கு போகும்போது நிறைய பேர் என்ன முகத்தில் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்லணும், இந்த சந்தோஷம் கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அங்கே யாராவது ஒரு பிசாசினால் ஏவப்பட்ட ஒருத்தர் அங்கே இருப்பாங்க, உங்களை துக்கப்படுத்தணும்னு நினைச்சு, இல்லையே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்க சந்தோஷத்தை மட்டும் யாருக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன். சொல்லுங்க, விட்டு தரவே மாட்டேன். என் சந்தோஷத்தை யாருக்காக விட்டு தர மாட்டேன். நான் நம்புறேன், இந்த வரிய பாட பாட கர்த்தர் நிறைய பேரை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து பாடுங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் பாடும். நெருக்கத்தின் நேரத்திலும் பார்த்து பாடு. கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் என்னோடு இருப்பார். சந்தோஷமாயிருங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் என்னோடு சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா. ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒருத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒருத்தால் திரும்பி வருவான்.
இயேசுவே, இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போது ஒரு சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக உண்டாவதாக உண்டாவதாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, திரும்ப திரும்ப ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, என்னுடைய இயேசு ஜீவிக்கிறவர், என்னுடைய இயேசு ஜீவிக்கிறவர், என்னுடைய இயேசு ஜீவிக்கிறவர், என்னுடைய இயேசு ஜீவிக்கிறவர். கரங்களை உயர்த்தி, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். முழு பலத்தோட கரங்களை உயர்த்தி, நீ நல்லவர். கர்த்தர் நிறைய பேரை சந்தோஷப்படுத்துகிறதற்கு விரும்புகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரே, நான் துக்கப்பட்டுட்டே இருக்கணுமா? நான் ஒரு நாளாவது சந்தோஷமான செய்தியை கேட்க முடியாதா? என்னை எப்ப ஆண்டவரே நீங்க சந்தோஷப்படுத்த போறீங்க? என் பிள்ளைய குறிச்ச சந்தோஷத்தை நான் எப்ப கேட்க போறேன்? துக்கத்திலேயே நான் அழிஞ்சிருவேனோன்னு பயமா இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல, ஆண்டவர் ஆவியானவர் இந்த ஆராதனை ஆரம்பிச்சது முதற்கொண்டு, இல்ல நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். நீங்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, Praise the Lord. என்ன சந்தோஷப்படுத்துகிறவர், என்ன சந்தோஷப்படுத்துகிறவர். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, என்ன சந்தோஷப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார் சொல்லுங்க. முழு பலத்தோட இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தர போறாரு. நீங்க துக்கத்துக்கு பட்டீங்கல்ல, நீங்க துக்கப்பட்டதை பரலோகம் பார்த்துருச்சு. நீங்க துக்கப்பட்டதை மற்றவர்கள் ஏளனமாய் பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய துக்கத்தை நான் ஏளனமா பார்க்கல. கர்த்தர் ஏளனமா பார்க்கல. அன்னாளுடைய துக்கத்தை ஏலி ஏளனமாய் பார்த்திருக்கலாம். அவருடைய துக்கம் அந்த ஏலிக்கு தெரியல, இது துக்கம்னு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, பரலோகம் அன்னாளுடைய துக்கத்தை பார்த்து பதில் சொல்லுகிறது, சந்தோஷத்தோடே போ, சந்தோஷத்தோடே போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டபடி அவர் உனக்கு செய்தருளினார் என்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சந்தோஷத்தோடு கடந்து போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே உனக்கு. ஹalleluya. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என்னை கையேந்த விடல, என்னை தலையூரியும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலையூரியும் விடல. உம்மை நம்பி வருபவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதை நீர் விடுவதில். நம்புறவங்க சொல்லுங்க பார்க்கலாமே. நன்றி.
என்னை இதுவரையிலும் கையேந்த விடல ஆண்டவரே. இதுவரையிலும் என்னை தலை குனியதற்கு விடல ஆண்டவரே. நான் தலை குனிகிறது போல சூழ்நிலை வந்த போதிலும் நீங்க எனக்காக கொடியேற்றினதை நான் பார்த்தேன். எத்தனையோ காரியத்துல நீங்க என் கூட இருந்தீங்க, என்னை கையேந்த விடல. கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் அற்புதமா நடத்தினார்ல, இதுவரையிலும் மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கல, கையேந்த விடல இல்ல. அவர் அழைச்ச நாள் முதல் எத்தனையோ சூழ்நிலை வந்தாலும் இதுவரையிலும் நடத்தின அந்த ஆவியானவர் நிறைய பேரிடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இனியும் உன்னை நான் கையேந்த விட மாட்டேன், உன்னை நான் தலை குனிகிறதற்கு விட மாட்டேன். கைகளை மேல உயர்த்தினலே எல்ரோயி போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே எல்ரோயி போதுமான ஆடோ அதிகமானவரே, என்னை கையேந்த விடல் பாடோ உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் சொல்லோ. என்னை நம்பி ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள் என்ன கையேந்த விட மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். எங்களுடைய கைகளை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவர், நீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஒரு விசை கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை கையேந்த விடல், என்னை தலையூனியாவும் விடல், என்னை கையேந்த விடல், என்னை தலையூனியாவும் விடல். உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவது எல்ரோயி போதுமானவரே, தேவையிலும் அதிகமான சொல்லு எல்ரோயி போதுமானவரே,
கையை உயர்த்தி நீ நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் அப்பா? என்ன மறந்தா எங்கே போவேனா? சொல்லுங்கலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ, காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறியும் மனிதர் முன்பு வீடாவை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய வீடாவை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த ஆக்கினை தீர்க்காமல் என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சி. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தி என்ன ஆற்றி தேற்றி என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. பாடுவோம். நல்ல தகப்பனா தூக்கி சுமந்தீங்க. முடிஞ்சவங்க ரெண்டு கைய மேல உயர்த்தி விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தாங்கையிலும் மனுஷன் விட்டு கொடு. ஓ, விட்டு கொடுக்கலையே. நீங்க விட்டு கொடுக்கலப்பா அப்பா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்றீங்க. பாடும். கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்றீங்க. கைகளை மேல வைத்து விட்டு எஸ். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க, இந்த வார்த்தையை சொல்ல 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 சொல்ல. ஆமென். திரும்ப திரும்ப விட்டு கொடுக்கலையே. நன்றி அப்பா நன்றி அப்பா. திரும்ப திரும்ப விட்டு கொடுக்கலையே. எஸ். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவருடைய மகிமை நிறைய பேர் மேல அப்படியே. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடி உண்மைப்பா. கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்தப்போ நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க மறக்கலையே. மனுஷ மறந்தும் நீங்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட நீர் பெரியவர். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். எஸ் உம்மை ஆராதிப்பேன். எஸ். இந்த வார்த்தையை சொல்ல 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 மகிமை. தகப்பனே ஒரே ஒரு வரிகளும் காசு பணம் இல்லாம
அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு கரங்களை தட்டி, அந்த உன்னதமான தேவனுக்கு கரங்களை தட்டி, Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே பிரசன்னராக்குனதற்காக நன்றி. Thank you Jesus. நீர் எங்களை சந்தோஷப்படுத்துறதற்கு நீர் ஆரம்பித்து விட்டீர். நீர் ஆரம்பித்து விட்டீர். உங்க மகிமையின் கரம் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். உங்க திரு சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.